இன்ஸ்டண்ட்டாக பஞ்சு போல சுவையான அப்பம் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சாஃப்டாக உள்ள பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கிளாஸில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது சரியாக 100 கிராம் இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து அப்பம் செய்யும்போது ரொம்ப அருமையாக நல்ல சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுடலாம். இப்போ மறுபடியும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அதே கிளாஸாலே 2 கிளாஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி இழந்தோம்ல, அதில் 1/4 கப் தேங்காய் துருகல் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே அதே கிளாஸால் 1 கிளாஸ் கோதுமை மாவு, இதுவும் சரியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே தேங்காய் துருகல், கொஞ்சமாக ஒரு துளி உப்பு, அடுத்ததாக ஒரு துளி பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய ஆப்ப சோடா கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை பயன்படுத்தி கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். மேலே உங்களுக்கு பிரிஞ்சு போன மாதிரி வரும். மாவோட பதம் இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் விட்டாலே போதும். ஈஸியாக வெந்து வரும். நல்லா மேலே அழகாக இந்த மாதிரி எழும்பி வரும். அப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக எண்ணெயை கரண்டியால் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ சூப்பராக அழகாக மேலே உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வரும். கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மேலே லைட்டாக எண்ணெய் தெரிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு உள்ளே நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்து வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக சிவந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், சுவையான பஞ்சு போல் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கோதுமை மாவு, அந்த துவரம்பருப்பு, அரிசி, இந்த மூணுத்தினுடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நம்ம வாழைப்பழம் சேர்க்கவே இல்லை. வாழைப்பழம் சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள். சில பேருக்கு அந்த வாழைப்பழத்தினுடைய ஃப்ளேவர் பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.